ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சுந்தரவழி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாச்சும் ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவழி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு வாட்டி நந்தினி நம்ம கடத்திட்டு போயிட்டு அந்த காருக்குள்ளே வச்சுருக்கும் போதே எல்லாருக்குமே வந்துட்டு லட்டு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அவள் காணாமல் போயிருந்தா கூட சுந்தரவழி இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவள் போலீஸில் பிடிச்சி போயிட்டாங்க. 10 வருஷம் வெளியே வரவே முடியாது. அதுக்குள்ளாண்டி என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சுந்தரவழி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு எல்லாருக்குமே நாளைக்கு என் வீட்டில் பார்ட்டி இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கடி பார்ட்டி சும்மா திடீர்னு வைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு வைக்கிறேன் வாங்கடி அப்படின்ற மாதிரி சுந்தரவழி சொல்ல ஒன்றுமே புரியல அவங்களுக்கு எல்லாருக்குமே. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுந்தரவழி எதுவுமே சொல்ல இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. இது எப்படியோ அர்ச்சனாக்கு அதுக்கு போகுது. அர்ச்சனாக்கு அதுக்கு போனதுமே ஏன் திடீர்னு இப்போ இவங்க பார்ட்டி வைக்கிறாங்க, எதுக்காக எல்லாரையும் வர சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா குழம்பி போயிருக்கா. அப்போ தான் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது என்னென்னா இந்த மாதிரி அவங்க பையனும் மருமகளும் இப்போ பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. நந்தினியோட பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால தான் பார்ட்டி வைக்கிறாங்களா? அப்படி வைக்கிற ஆள் இல்லையா? கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மட்டும்தான் சுந்தரவழி இந்த மாதிரிலாம் வைக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ அர்ச்சனாவும் இந்த பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஏன்னா சூர்யாவை அவள் அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு இதில் இருந்ததுனால கண்டிப்பாக போகணும், அங்கே என்ன நடக்குது போகுதுன்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. நம்ம அர்ச்சனா உடனே சரி அந்த பார்ட்டிக்கு அவங்களும் வரலான்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றாங்க. நம்ம இங்கே சுந்தரவழி பயங்கர தடபுடலாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அருணாச்சலையா வேற ஃபோன் வந்ததுமே உடனே கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அவர் கிளம்பி போய் கண்டிப்பாக நந்தினியை ரிலீஸ் பண்ண தான் போகிறாரு. இவங்க பார்ட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அருணாச்சலையா நந்தினியை கூட்டுட்டு வரதா போகிறாங்க. ஆனால் பாவம் சுந்தரவழி தான் இது எல்லாமே தெரியாமல் பயங்கரமாக எல்லாத்தையும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மாதவிக்கும் சுரேகாவுக்கும் ஐயோ நடக்கிறத பார்த்தா ஒன்றுமே சரியில்லையே, ஏதோ தப்பாகவே இருக்கே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி தான் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நந்தினி மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரல அப்படின்னா போனவ திரும்ப வரலன்னா கண்டிப்பாக அம்மா வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே கைமீறி போயிடும். நம்மளே இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்க உடனே சுந்தரவழி இருந்துக்கிட்டு வா மாதவி வா சுரேகா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லை. இப்போ வர போகிறீங்களா இல்லையான்னு மிரட்டவும் சுந்தரவழி மிரட்டினா தான் எல்லாருமே பயந்துருவாங்களே, உடனே வர்றாங்க. ஆனால் இந்த பார்ட்டியை எப்படியாச்சும் கெடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் அர்ச்சனா வர்றதை வந்து மாதவி சுரேகாவும் பார்க்குமே இவ எதுக்கு இங்கே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இப்போ அங்கங்கே ஒரு வெடிகுண்டு வெடித்தாலும் சுந்தரவழிக்கு இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அர்ச்சனா எதனா கொடுக்க தான் போகிறா. சுந்தரவழிக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.